வணக்கம். நான் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். எனக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது. இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக களமிறங்கும் தாவேகா கட்சி திரு விஜய் அவர்களுக்காக எனது சிறிய பங்கினை நான் ஆதரவினை தெரிவித்து வருகிறேன். ஏன் தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தங்க அவங்களுக்கு வேண்டி கேரளாவில் இருக்கிற நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னா, மாற்றம் என்ற வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஸோ கடந்த பல வருடங்களாக அரசியல் என்பது படிப்படியாக மாறி வருகிறது. இருப்பினும் நாம் பொது மக்களாகிய நாம் எந்த விஷயத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு இல்லை ஸ்கூலு இல்லை எந்த ஏரியாவில் எந்த விஷயத்துக்காக நம்ம அப்ரோச் பண்ணும்போதும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை நம்ம அப்ரோச் பண்ணும்போதும் அங்கே எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல முறையில் எந்த விஷயமுமே நடக்கிறதில்ல. ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் சாதிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா அரசு துறையில். இது தமிழ்நாடு கேரளா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த மொத்தம் இந்தியாவிலேயே அந்த ஒரு விஷயந்தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நடக்குதுங்கிறது தான் என்னோட ஒரு புரிதல். ஸோ அந்த ஒரு சினாரியோ போயிட்டுருக்கும்போது, அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது திரு விஜய் அவர்கள், நான் ஊழல் செய்ய மாட்டேன், அரசியலுக்கு வருவது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல என்று விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இப்படி ஒரு நபர் இந்திய அரசியலுக்கு யாருமே வந்ததில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ உறுதியாக தெளிவாக உண்மையாக ஒரு விஷயத்தை, ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருக்கும் யாரையும் அதை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மிக உறுதியாக சொல்லிக்கொண்டு அரசியல் களத்திற்கு ஒரு நபர் வரும்போது அந்த நபரை ஆதரிப்பது என்பது ஒரு தனி மனிதனின் கடமை என்று நான் நம்புகிறேன். அப்போ ஒரு மாற்றம் தொடங்கணுன்னா அது இந்தியா வரைபடத்தில் ரொம்ப கீழே, வரைபடத்துக்கு அட்டவணையில் ரொம்ப கீழே இருக்கிற மாநிலம்தான் தமிழ்நாடு. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கேரளா அப்படியே மேலே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஏற்படுற ஒரு சிறு மாற்றம் படிப்படியாக வளர்ந்து காலப்போக்கில் இந்த இந்தியாவுக்கே ஒரு அரசியல் அமைப்பிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் உண்மையாக நம்புகிறேன். அப்போ மாற்றம் என்பது தேவைப்படுகின்ற ஒவ்வொருவரும், நம்ம கட்சியை விட்டுருங்க, அந்த பர்சனை விட்டுருங்க, பட் அந்த இன்ட்யூஷன் மீன்ஸ் டியூஷன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ட்யூஷன் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு கல்வியை போதிப்பிக்க வேண்டும். அந்த போதனை தான் திரு விஜய் அவர்கள், விஜய் என்ற நபர் இந்த ஒரு உண்மையுடன் அரசியல் களத்துக்கு வந்தபோது என்னை போல பல மக்களையும் கடந்த சில மாதங்களாக நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் நம்ம தலைவர் திரு தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அந்த ஆதரவை நான் தெரிவிப்பதற்குமான காரணம் இது ஒன்று மட்டும்தான். நான் யூடியூப் வழியாக சில மெசேஜில் கமெண்டில் நான் சொல்லியிருப்பேன், எல்லாருமே விஜய் தமிழ்நாடின் சிஎம் அப்படிங்கிற வரைக்கும் தான் நிறுத்திக்கிறாங்க. பட் நான் இதை ஊடகத்தின் வாயிலாக அப்கமிங் தமிழ்நாடு முதலமைச்சர்
வருங்கால இந்தியாவின் பிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முன்னிறுத்திட்டு வரேன். ஸோ வருங்கால இந்தியாவை அவர் கண்ணில், அவரோட வார்த்தையில் எனக்கு தோணுது. நான் இதை என்னோட குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், அவங்கக்கிட்ட நான் இதை பகிர்ந்துகிட்ருக்கேன். 2 வருஷம் முன்னாடியே விக்ரவாண்டி மாநாட்டுன்னு அந்த இதை டிவியில் பார்த்த போதே நான் சொன்னேன், இவர் நீங்கள் சாதாரணமாக எனக்கு தெரியலை, அவரோட அந்த ஒரு உள் உணர்வு அப்படிங்கிறது மக்களை உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஒரு இன்ட்யூஷனோட அவர் வர்றாரு. ஸோ தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பொன்னான வாக்குகளை நீங்கள் விசில் சின்னத்துக்கு செலுத்தி, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தலைவர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஓட்டு இருந்தால் மட்டும் இல்லை, உலகத் தலைவராக ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறேன். அந்த தலைவரை நமக்கு அந்த அரியணையில் உட்கார வைக்கும்போது அவர் மூலமாக இந்த இந்தியாவே ஒவ்வொரு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்ம உலகத்திலேயே உண்மையிலேயே அப்துல் கலாம் சார் எல்லாம் கனவு கண்ட மாதிரி நம்பர் 1 இந்தியாவை நம்ம அது உருவாக்குவோம். அந்த உருவாக்குறதுல உறுதுணையாக இருக்கிற நம்ம தளபதிக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக ஆக்கி வருங்கால இந்தியாவின் பிஎம்மாக ஆக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் வாக்குகளை எல்லாம் தாவேக்காவுக்கு செலுத்துங்க. திரு விஜய் அவர்களை அரியணையிலே அமரச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.